நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோழட்டானே சீசன் 3 எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். பின்னா மொத்த டவரையும் பேரியர் போட்டு மூடிட்டா. அது ஏன்னா கார்டினல் முன்னாடி மாதிரி தப்பிச்சு ஓடக்கூடாதுல்ல. குயிலா சொல்கிறா, கார்டினல் நீ எலி மாதிரி மாட்டிக்கிட்ட பார்த்தியா என்கிட்ட. கார்டினல் வந்த அந்த கதவை வந்துட்டு குயிலா உடச்சிட்டா. இனிமேல் உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது கார்டினல் சொல்கிறா, யாரை வந்துட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிற, நாங்கள் 4 பேர் நீ ஒருத்தி தான் சொல்லும் போது குயிலா சீக்கிரம் வெப்பனை கொண்டு வந்தில்ல, என்னை சேர்க்காம 300 பேர், ஆனால் நீங்கள் 4 பேர் தானே இருக்கீங்கன்னு சொல்லும் போது கார்டினலுக்கு அப்போ தான் புரியுது, மனுஷங்களை தான் இந்த சீக்கிரம் வெப்பனை உருவாக்கியிருக்கியா. குயிலால இப்போ தான் உனக்கு புரியுதா, இந்த சீக்கிரம் வெப்பனில் இருக்க ஒவ்வொரு ஸ்வாடும் ஒவ்வொரு மனுஷன், நான் 300 மனுஷங்களையும் சோடாக்கி இப்போ நான் சீக்கிரம் வெப்பனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, நான் இவங்கள வச்சே நான் டார்க் டெரிட்டரியை வந்து தோக்கடிச்சிருவேன்னு சொல்கிறா. என்ன ஆலிஸ் உனக்கு சந்தோஷமானு சொல்லும் போது ஆலிஸ் சொல்கிறா, மனுஷனோட உணர்வு வந்து உன் கூட ஒத்து போகாத, என்ன தான் நீ கயிறு கத்தி நீ பிடிச்சி வச்சுருந்தாலும். புரிஞ்சால அதுக்கு தேவையான பதில் யூஜியோவே கண்டுபிடிச்சிட்டான் போல். யூஜியோ மேலே இருக்க அந்த சீலிங்கை பார்க்குறாரு, அங்கே மினுமினுக்குது. யூஜியோவில் நான் முதல்ல அலங்கரிப்பு தான் நினச்சேன், இங்கே இருக்க எல்லா மனுஷங்களோட மெமரி கிறிஸ்டலும் குயிலா திருடி அங்கே மேலே அலங்கரிப்பாக வச்சுருக்கா. குயினால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்க சீக்கிரம் வெப்பனு எந்த ஒரு மெமரியும் இல்லாமல் தலையாட்டி பொம்மை, பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள போட்டு தெளியும், அதுதான் அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். கார்டினல்ல மனுஷனை வச்சு இங்கே ரொம்ப விளையாடுற குயினலா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. குயினலா சொல்கிறா, இந்த சீக்கிரம் வெப்பன் மனுஷங்கன்னு தெரிஞ்சோடனே நீ அது கூட சண்டை போட மாட்டேல கார்டினல்னு சொல்லும் போது, கார்டினல்ல நீ உண்மையை தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி முன்னாடி வரா. அவனோட மந்திரக்குள்ள தூக்கி போட்டல, நீ என்னை என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த 3 பேரையும் விட்டுருன்னு சொல்கிறா. குயினால அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லும் போது, கார்டினல்ல உன்னோட மெமரி கெப்பாசிட்டியை நான் அதிகமாக்குறேன்னு சொல்கிறா. குயினால சரி நான் டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி அந்த 3 பேரும் நான் விட்டுறேன், உன்னை நான் சித்திரவதை பண்ணி கொல்ல போகிறேன். குயினலா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டா. கார்டினல் இதுக்கு மேலே தாக்க பிடிக்க முடியலன்னு உசுரை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கிரீட்டும் ஆலிஸும் கார்டினல் உடம்புக்கிட்ட வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க 2 பேரும். யூஜி யோசிச்சுக்கிறாரு, நான் எப்படியாவது பலசாலாகி எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி மேலேருந்து ஒரு ஆவி வந்து யூஜியை உன்னால் முடியும்னு சொன்னோடனே யூஜியோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை வந்து கார்டினல்கிட்ட சொல்கிறான். கார்டினல் உங்ககிட்ட கடைசி பவர் இருக்குல்ல, அதை வச்சு என்னை சோடா மாற்றிடுன்னு சொல்கிறான். கார்டினலில் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். யூஜியோவில் நீ இப்போ இது பண்ணலைன்னா நாங்கள் தப்பிச்சா கூட அவள் எல்லா மனுஷங்களையும் இப்படி தான் சீக்கிரம் வெப்பனை மாற்றிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணர்வுகள் அவளோட சீக்கிரம் வெப்பனோட உணர்வுகளோட சக்தி வாய்ந்தது. கார்டினல் அவளோட கடைசி சக்தியை வச்சு யூஜியோவை சோடா மாற்றினுங்கிறா. யூஜியோ சோடா மாறுற நேரத்தில் வந்து குயினில் வந்து அட்டாக் பண்ணுறான். ஆலிஸ் எப்படி அதை தடுத்துதா. ஆலிஸ் சொல்கிறான், உன்னோட மின்னல் சக்தியை வச்சு என் சோடா ஒன்றும் பண்ண முடியாது. குயினால் அப்போ நெருப்பை வாங்கிக்கோன்னு சொல்லும்போது ஆலிஸ் வந்து அந்த நெருப்பு சக்தியை தாங்க முடியாமல் ஆலிஸ் கீழே விட்டா. அவள் வால் வந்து சேலலேருந்து போயிடுச்சு. அந்த சாக்கில் யூஜியோவும் சோடா ஆகிட்டாரு. மேலே அந்த கிறிஸ்டலும் ஒன்றாயிடுச்சு. கடைசியில் யூஜியோவும் அந்த ஆவியை ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக மாறிட்டாங்க. யூஜியோ அந்த சோடா மாறினால அந்த ஸ்வாடு வந்துட்டு அந்த சீக்கிரம் வெப்பனையே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் கார்டினல் வந்து கிட்ட சொல்கிறா, இனிமேல் எல்லாம் உன்னை நம்பி தான் இருக்குது கிரீட்டம், நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவள் இறந்து போயிடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா யூஜியோட சோடை வந்துட்டு அந்த சீக்கிரம் வெப்பனோட கிறிஸ்டலே உடச்சிருச்சு. ஃபைனலாக சீக்கிரம் வெப்பன் வந்து அழிஞ்சு போச்சு. சோடா மாறின யூஜியை வந்துட்டு இப்போ குயிலாவை தாக்க போகிறாரு. குயிலா ஃபுல் பவர் யூஸ் பண்ணுறா. சோடா மாறின யூஜியாவும் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி குயிலாவோட ஒரு கையை வெட்டிட்டாரு. யூஜியோ ஃபைனலாக அவர் மனுஷ ரூபத்துக்கு மாறும்போது அவர் சாகிற நிலமையில் இருக்காரு. யூஜியோ உடம்புலேருந்து ரத்தம் கொட்டதை பார்த்துட்டு அந்த ஸ்வாடு வந்துட்டு ஐஸால் உரைய வச்சிச்சு அந்த ரத்தத்தை. கடைசியில் அந்த ஸ்வாடம் உடஞ்சி போச்சு. கிரீட்டோ யூஜியோவை பார்த்தோன்னே அவரால் தாங்க முடியாமல் மனசளவு உறைஞ்சி போயிட்டாரு. அந்த சாக்கை பயன்படுத்தல குயினால அவளோட வெட்டப்பட்ட ஒரு கையை வந்துட்டு சோடா மாற்றிட்டா. உலகத்துலேருந்து வந்த குட்டி பையன் நீ சாக போகிறேன்னு சொல்லி அவன் சாவடிக்க பார்க்குறா. அதை வந்து ஆலிஸை வந்து தடுக்க வரா. அதை பார்த்த கிரீட்டோவில் இதே மாதிரி தான் அசுனா வந்து என்னை சோடா டானில் காப்பாற்ற வந்தா, மறுபடியும் அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நினைக்கும் போது கார்டினல் வந்து கிரீட்டோ மனசில் வந்து சொல்கிறா, எப்பவுமே நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, தோற்று போனாலும் தப்பே இல்லை, இல்லாதவங்கள பற்றி கவலைப்படுறதோட இருக்கிறவங்களை வந்து காப்பாற்ற வெளியே பாரு கிரீட்டோன்னு சொல்லிட்டு போகிறான். கிரீட்டோவுக்கு அப்போ தான் உத்வேகம் வந்து இல்லை, அன்றைக்கி அசுனா சாக விட்டா மாதிரி ஆலிஸை நான் இன்றைக்கி சாக விட மாட்டேன்னு சொல்லி ஆலிஸை எப்படியே காப்பாற்றிட்டாரு. ஆலிஸ் சொல்கிறா, உன்னால் நகர முடியுமா கிரீட்டோவில் நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் ஆலிஸ் சொல்லும் போது ஆலிஸ் வந்து மயக்கமாயிட்டா. கிரீட்டோ நினைக்கிறாரு, ஆலிஸ் நீ நல்லா சண்டை போட்ட, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். ஃபைனலாக கிரீட்டோ வர்சஸ் குயினெல்லாம் நடக்க போகுது. அதோட இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.